ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட ஈவினிங் ரொட்டீன் வேலை தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்காக தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். எனக்கு எப்போதும் போல் ஓட்ஸ் பனானா ஸ்மூத்தி தாங்க எனக்கு செய்ய போகிறேன். இப்போ நான் அரிசி எடுத்துட்டேன். நான் அங்கே தான் வந்துட்டு அரிசி எப்போதுமே வைப்பேன். இதுக்கு ஒரு பாக்ஸு வாங்கணுன்னு பார்த்துட்ருக்குறேன். இன்னும் வாங்கலை. அரிசி வாங்கின பையிலே தான் அரிசி அப்படியே இருக்குது. பட்டு இங்கெல்லாம் வந்துட்டு எதுவும் வீணாக போகாதுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்போதும் குக்கரில் தான் வைப்பேன். ஏன்னா எனக்கு வடிக்க தெரியாது. வடித்து பழக்கம் இல்லைன்றதுனால குக்கரில் வைக்கிறேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு குக்கரில் வைக்கிறது ஹெல்த்துக்கு நல்லதில்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். இப்போ எப்போதும் போல் 1 டம்ளர் ரைஸ் தாங்க வைக்க போகிறேன். அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த ஊரில் அரிசியோட வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. நம்மளோட ஊரில் பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ண மாதிரி ஆகிடும். அரிசியோட அந்த கழுவுவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு அந்த வாசனையே வராது. ஆனால் இந்த ரைஸை நான் எப்போதுமே அலசுகிறப்போ அந்த வாசனை வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த ப்யூர் வாசனை அப்படியே இருக்கும். நான் எப்போதும் போல் அதை அலசிட்டு கொஞ்சமாக உப்பு போடுவேன். எப்போதுமே உப்பு போட்டு தான் வந்துட்டு எங்கள் வீட்டில் வடிக்கிறதா இருந்தாலும் உப்பு போடுவாங்க, குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் உப்பு போடுவாங்க. நானும் அதே தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அலசுறப்பயே அந்த வாசனை உங்களுக்கு வந்துட்டு ஸ்மெல் பண்ண முடியும். அந்த அரிசியை களைஞ்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது நான் வந்துட்டு மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ரசம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு எங்கள் அம்மா வந்துட்டு ஊரில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் அதை யூஸ் பண்ணுவேன். ரசம் மீன் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா அதை அலசிட்டு 3வது தண்ணி இல்லைன்னா 2வது தண்ணியை நான் வந்துட்டு எடுத்து வச்சுப்பேன். இப்போ எப்போதும் போல் நான் உப்பு சேர்த்துட்டு குக்கரில் வந்துட்டு வச்சிடுறேன். இது எங்கள் வீட்டு பழக்கம். ஆனால் எல்லார் வீட்லேயும் அப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. நம்ம சின்ன வயசில் சாதம் வடித்த கஞ்சி கூட நாங்கள்லாம் குடிச்சிருக்கோம். அதில் உப்பு போட்டு குடித்தா அது ஒரு நெய் வாசனை வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில் நிறையாவே குடிச்சிருக்கேன். இப்போ எப்போதும் போல் வச்சுட்டு எக்ஸாஸ்டர் ஃபேனை ஆன் பண்ணிட்டேங்க. அதனால தான் மோஸ்ட்லி என்னால் நேரடியாகவே வாய்ஸ் கொடுக்க முடியல. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தக்காளி தொக்குக்கு நான் முட்டை தாங்க பாயில் பண்ண போகிறேன். அது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். உங்கள் வீட்டில் காய்கறி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வெங்காயம் தக்காளி மட்டும் பூண்டு தான் இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த தக்காளி தொக்கு ட்ரை பண்ணுங்கள். சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு நீங்கள் இந்த தக்காளி தொக்கு முட்டையும் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது சாப்பிட்றப்ப தான் தெரியும். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையில் பார்த்தீங்கன்னா முட்டை அட்டையில் கொஞ்சம் தான் முட்டை இருக்குது. இனிமேல் கிராசரி போயிட்டு வாங்கணும். நான் வந்துட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி போட மாட்டேன். அது எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால அதை நான் வச்சுருப்பேன். இப்போது 2 முட்டை வந்துட்டு பாயில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆம்லேட் கேட்டாங்கன்னா நான் ஆம்லேட் போட்டு கொடுப்பேன். இப்போது என்னோடய ஃப்ரிட்ஜில் அது தாங்க என்னோடய இடம். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது முட்டையும் பாயில் பண்ணிவிட்டு சாதத்தையும் வச்சுட்டேன்னா அடுத்தது என்னோடய ப்ரோட்டீன் பவுடரை நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அந்த இது பார்த்திங்கன்னா ஸ்மூத்தி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி அந்த ஸ்மூத்தி வர்றப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஏன்னா ஓட்ஸ் சேர்க்குறோம் இல்லையா, அது ஊற வச்சு நம்ம அரைச்சா தான் அது நல்லாயிருக்கும். இந்த இது பாயிலில் நான் வந்துட்டு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. ஆனால் அந்த பால் காய்ச்சிற கொண்டான் அது சீக்கிரமாகவே உடஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை நான் அந்த இண்டக்ஷனில் வைக்கிறப்போ இந்த கரண்ட் அடுப்பில் கிடுன்னு டான்ஸ் ஆடும் பாருங்கள். ஒரே காமெடியாக இருக்கும். ஏன்னா நம்ம கேஸில் சமைக்கிறதுக்கும் இதில் சமைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம கேஸில் சமைக்கிறப்போ எப்படி வேணாலும் வச்சு சமைச்சிக்கலாம். ஆனால் இதிலெல்லாம் கொஞ்சம் அடி பாத்திரம் வந்துட்டு கொஞ்சம் கனமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு ஆடாமல் இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நானும் இந்த பால் காய்ச்சிற கொண்டான தேடிட்டுருக்கேன். எனக்கு இன்னும் கிடைக்கல. கிடச்சா கண்டிப்பாக வாங்கிடுவேன். இதுதான் என்னோடய மெஷரிங் ஸ்கேலு. இதில் தான் நான் மெஷர் பண்ணி ஒரு திங்ஸாக போட்டு நான் அந்த ஸ்மூத்தி ரெடி பண்ணுவேன். அதுக்கான வேலைகளே நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு பனானா, ஓட்ஸு, எப்போதும் போல் டேட்ஸு, அதுக்கப்புறம் வால்நட்டு இதெல்லாம் போடுவேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜூஸோ இல்லை ஸ்மூத்தி எது ரெடி பண்ணாலும் கொஞ்சமாக உப்பு போடுவேங்க. ஏன்னா எனக்கு ராவாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உப்பு போடலைன்னா உப்பு போட்டு குடித்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அதனால் எப்போது ஸ்மூத்தி செஞ்சாலும் சரி, ஏதாச்சும் ஜூஸ் போட்டாலும் சரி கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் மில்க்கு, என்ன மில்க்குன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் மில்க்கு இல்லைன்னா வாட்ரு, இல்லை இது 2த்தையும் வந்துட்டு சம அளவில் கலந்து நம்ம வந்துட்டு அந்த ஸ்மூத்தி ரெடி பண்ணிக்கலாம்.
அது உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வாங்கின ப்ரோட்டீன் பவுடரோட இது ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர். பட் இந்த வாட்டி எனக்கு பிடிச்ச வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக பாதாம் மில்க்கு, கொஞ்சமாக தண்ணி, ரெண்டுத்தையும் சேர்த்து தாங்க இந்த ஸ்மூத்தி ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் ஃபுல்லாகவும் பாதாம் மில்க் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. இதை டெய்லி நம்ம குடிச்சிட்டு வந்தால் நம்மளுக்கு உடம்பு நல்லா வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நான் இப்போ டயட்டில் இருக்கிறதுனால என்னோடய நைட் டிஃபன், டின்னர் எல்லாமே இது தாங்க. உங்களுக்கு பத்துமா அப்படின்னு கேட்பீங்க. இதில் நிறையா நம்ம சேர்க்குறோம் இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டொமக் ஃபில்லிங்காக தான் இருக்கும். தேவைப்படுறப்போ நீங்கள் வந்துட்டு தண்ணி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ப்ரோட்டீன் பவுட்ரு நம்ம சஜஸ்ட் பண்ணால் மட்டும் தான் எடுத்துக்கணும். நம்ம ட்ரைனர் சஜஸ்ட் பண்ணால் மட்டும் தான் எடுத்துக்கணும். மற்றபடி நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் நார்மலாக ப்ரோட்டீன் பவுடரை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய குக்கர் உங்களுக்கே தெரியும், பால் காய்ச்சற கொண்டா எப்படி டான்ஸ் ஆடுதுன்னு பார்த்தீங்களா? நான் சொன்னேன் இல்லையா, இந்த டான்ஸை தான் சொன்னேன். இது எப்போ இதை வாங்கினதுலேருந்தே நான் இதை வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். எப்போ பார்த்தாலுமே டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருக்குது. என்னோடய ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி நம்ம ஸ்மூத்தியை குடிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, பாயில் பண்ணுறப்போ சரி காமெடியாக இருக்கணும், உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறதுக்காக தான் எடுத்தேன். பார்த்தீங்களா எப்படி சூப்பராக டான்ஸ் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க நான் பண்ண ஒரே மிஸ்டேக்கு. வாங்குறப்போ எனக்கு அந்த பாத்திரம் கனமாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் அடியில் கனமாக இருக்குன்றது நான் திங்க் பண்ணவே இல்லை. கேஸாக இருந்தாலும் சரி, இண்டக்ஷனாக இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு நான் வாங்கிட்டேன். நான் பண்ண தப்பை யாரும் பண்ணாதீங்க. எப்போதுமே இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வர்றப்போ நம்மளுக்கு கேஸும் இருக்கலாம், சில டைம் இந்த மாதிரி கரண்ட் அடுப்பு கூட இருக்கலாம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பாத்திரத்தை நம்ம வாங்கிட்டு வர்றது பெட்ரு. இப்போது நான் தக்காளி தொக்கு செய்கிறதுக்காக வெங்காயம் உரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற பல்லாரி வெங்காயமும் கிடைக்கும், அதேமாரி ஒயிட் வெங்காயமும் கிடைக்கும். நான் முன்னாடி பார்த்திங்கன்னா பல்லாரி வெங்காயம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இதை கம்பேர் பண்ணுறப்போ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ அதனால் நான் இந்த வெங்காயத்துக்கு தாவிட்டேன். எந்த வெங்காயமும் எப்போதும் போல் நல்லா தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணப்போ நான் இந்த ஊருக்கு வந்தப்போ ஃபஸ்ட்டு அதான் யூஸ் பண்ணினேன். பட் அப்போ எனக்கு என்னமோ இனிக்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போது ஓகேவாக இருக்குது. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10-15 பல்லு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த தக்காளி தொக்குக்கு பூண்டு போட்டால் தாங்க சூப்பராக இருக்கும். பூண்டு உடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தக்காளி எடுத்துக்கோங்க. நான் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன். அதுக்கு 2 தக்காளி சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது தாங்க இதோட மெயின் இன்க்ரீடியன்ட். வேறு எதுவும் கிடையாது. ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸியாக வச்சிடலாம். பட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ என்னோடய குப்பைத்தொட்டியை வந்துட்டு அங்கே தாங்க வச்சுருக்கேன். எப்போதும் போல் எல்லாருக்கும் ஒரு குப்பைத்தொட்டி ஒரு பிளேஸை வந்துட்டு நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம். அவங்கவுங்க அந்தந்த இடத்த வந்துட்டு நாங்கள் க்ளீன் பண்ணி எப்போதுமே போல் வச்சுருவோம். அதுக்கப்புறம் என்னோடய ட்ரேவை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சாப்பாடும் வந்துட்டு வெந்துட்டுங்க. இன்றைக்கி அடி பிடிச்சிருக்கா அடி பிடிக்கலையான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த கரண்ட் அடுப்பில் எப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு அடி பிடிச்சிடுது. சில டைம் தான் அடி பிடிக்காமல் இருக்குது. நான் 3 விசில் வச்சேன் அப்படின்னா அடி பிடிச்சிருது. ஸோ இன்றைக்கி நான் 2 விசில் வச்சு பார்த்தேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அடி பிடிக்கல அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா அடி பிடிக்கலைங்க, நல்லாவே சூப்பராக வந்துருந்தது. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு 1 டம்ளர் போதும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சமைச்சிக்கலாம். இப்போ நான் அந்த தக்காளி தொக்கு வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதாக கண்டிப்பாக இருக்கும். நான் வந்துட்டு 2 நாளைக்கு வச்சுப்பேன்றதுனால நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் நம்ம பேனை வச்சிடலாம். பேனை வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆயில் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. ஆயில் வர தீர்ந்து போகுது. இனிமேல் கிராசரி போய் வாங்கணுங்க. நிறைய பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போயிட்டே இருக்குது. நான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கிராசரி வாங்க போயிடுவேன். ஏன்னா எனக்கு அப்பப்போ வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் பிடிக்கும். இன்னொன்று நான் வெளியில் போகிறதே இந்த கிராசரி வாங்குறதுக்காக தான். ஸோ அதனால் எனக்கு அந்த டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவுட்டிங் போகிறது. அதுக்கப்புறம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிடுங்க. நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு
நம்ம பூண்டு போடணுங்க. வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி பூண்டு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. அது அந்த எண்ணெயிலேயே வதங்குறப்போ ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா, அல்டிமேட்டாக இருக்கும். அந்த வாசனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏதோ கறி குழம்பு வைக்கிற வாசனை மாதிரி இருக்கும். எப்போதுமே நம்ம ஆயிலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறப்போ அது ஒரு டேஸ்ட்டு தனியாக வரும் இல்லையா? நீங்கள் பூண்டை மட்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அந்த வாசத்தை நான் வந்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே சமைச்சிட்ருக்கேன். இன்னொரு விஷயம் வந்துட்டு, இப்போது பச்சை மிளகா 2 போட்டுட்டேங்க. அதையும் போட்டேன். கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த எண்ணெயிலேயே அந்த பூண்டு வதங்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும்னு சொல்லுவாங்க. அதனால் நானும் அதை எப்போதுமே ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சிடாதீங்க. பூண்டு சீக்கிரமாக கருகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க. ப்ரௌன் கலரில் வரட்டும். அந்த பச்சையாக இருக்கிற மாதிரி இருந்து நீங்கள் தக்காளியும் சேர்த்திங்கன்னா அது நல்லா இருக்காது. கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் தக்காளியும் இப்போ சேர்த்துட்டேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருவேன். உப்பு போட்ட பிறகு நம்மளுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். நான் என்னென்ன மசாலா போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா சேர்ப்பேன், மிளகாய் பொடி சேர்ப்பேன். இந்த மிளகாய் பொடி வந்துட்டு எங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மிளகாய் பொடி. சில பேர் தனியா பொடி, மிளகாய் பொடின்னு தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அதை கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்போதும் போல் கரம் மசாலா அது ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். பாக்கெட்டில் உள்ளதெல்லாம் வாங்கவே மாட்டேன். அதேமாரி மிளகாய் தூளும் நான் ஊர்லேருந்து அம்மா எனக்கு அரைச்சி கொடுப்பாங்க. அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும். இன்னும் கொஞ்சம் தீரப்போகுது. இன்னும் கொஞ்சம் நாளில் திரும்ப பார்சல் போட சொல்லணும் அம்மாவை. இப்போ நான் 3 கரண்டி வந்துட்டு 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க. ஏன்னா பச்சை வேகம் போகணும் இல்லையா? மசாலாவில் பச்சை வேகம் போன பிறகு தான் நம்ம தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வேக வைக்கக்கூடாது. இந்த பச்சை வேகம் நல்லா போகணும். நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே சேர்ந்த பிறகு லாஸ்ட்டாக கொத்தமல்லி நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேக விடுறதுக்கு தண்ணியை கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம எப்போதும் போல் வேக விட்டுக்கலாம். அப்போ தான் உண்மையாகவே இந்த கிரேவியோட டேஸ்ட், தொக்கோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ரைஸுக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், இல்லை இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். உண்மையாகவே நல்லாயிருக்கும். குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியும் கூட. டக்குன்னு யாராச்சும் வந்துட்டாங்க, டக்குன்னு ரெடி பண்ணால் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த விஷயத்த பாருங்கள். இதை நேற்று நான் காலிஃப்ளவர் போட்ட எண்ணெய். ஸோ அதனால் அதில் நிறைய அந்த இதெல்லாம் இருந்துச்சு. நம்ம டக்குன்னு இதை ஊற்ற வேண்டாம். இதில் கொஞ்சமாக அரிசி மாவு தண்ணியில் கரைச்சி நம்ம கொதிக்க விடுறப்போ இதை எடுத்து ஊற்றினோம்னா அதில் இருக்கிற அழுக்கெலாம் அப்படியே வந்துடும். நம்ம வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லி கொடுத்த ட்ரிக்கு தாங்க. அதை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே சைட் பை சைடாக நம்ம பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே தடவையாக வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக பாத்திரம் கிடக்கிற மாதிரி இருக்கும். இது என்னோடய மாமியார் வீட்டில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். சமைக்கிறப்போ அப்பப்போவே வந்துட்டு என்னோடய மாமியார் கழுவிடுவாங்க. அதை பார்த்துட்டு எனக்கும் அது பழகிடுச்சு. நாங்களும் அப்பப்போ சாப்பிட்டுட்டு அப்பப்போ கழுவிடுவோம் எப்போதுமே. அதான் சைட் பை சைடாக நான் வாஷ் பண்ணியும் வச்சுருவாங்க. எப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைம் கிடைக்குதோ குக்கிங்கில் ஏதாச்சும் வேக வச்சிட்டேன் அப்படின்னா அதை நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இப்போ அரிசி மாவை நான் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டேன் ஒரு கிண்ணத்தில் போட்டு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நிறைய எண்ணெய் அப்படின்னா நீங்கள் நிறைய அரிசி மாவு வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதித்த பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஊற்றுனீங்க அப்படின்னா ஃபுல்லாக அதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து போட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணலாம். உண்மையாகவே நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை தான் இப்போது கொஞ்ச நாளாகவே முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் கீழே ஊற்றிடுவேன். என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இதை வந்து ரீயூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது, ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தாங்க எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வந்து எப்படி எண்ணெய் ப்யூர் ஆன மாதிரி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? எல்லாம் ஃபில்ட்ரு ஆகி இந்த அரிசி மாவோடு சேர்ந்து வந்துடுச்சு. அதை அப்படியே அழகாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ என்னோடய ஸ்மூத்தியும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எப்போதும் போல். நான் இந்த டம்ளரில் தான் எப்போதுமே அளவுக்கு வச்சுப்பேன், எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு.
அது ஃபுல்லாலாம் வராது உங்களுக்கு. அதில் ஒரு முக்கால்வாசி அந்த மாதிரி வரும். அதுவே உங்களுக்கு இனஃபாக இருக்கும். இப்போ என்னோடய தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக வாசமாக இருக்குது. அதை நான் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த தொக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் எப்போதும் போல் இந்த பாத்திரத்தையும் போட்டுட்டு எனக்கு உடனே வாஷ் பண்ணிடணுங்க. இல்லைனா வந்துட்டு மைண்டு செட் ஆகாது. அதுக்கப்புறம் எப்போதும் போல் அடுப்பு துடைச்சிட்டு கீழெல்லாம் துடைச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இப்போ என்னோடய ஹஸ்பண்டுக்கு சமைச்சு டைனிங் டேபிள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அவங்க வர்றதுக்காக வெயிட்டிங்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எங்களோட டின்னர் டைம் வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.